ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஜூன் மாதத்தோட முதல் நாள் 1/6/2025 வைகாசி மாதத்தோட வளர்பிறை ஷஷ்டி திதி. ஒரு மாதத்தின் முதல் நாளே முருகனை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அமைந்திருப்பது மிக மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி காலையில் ஒரு பதிவாக நான் கொடுத்துருந்தேன். அது இறை வழிபாடு சம்மந்தப்பட்டது கிடையாது. அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை தழுவியது. ஸோ யாரெல்லாம் அதை பார்க்கலையோ அவசியம் அந்த பதிவை போய் பார்த்து, ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் கைமேல் பலன் தரக்கூடிய விஷயம், அவசியம் அதை செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம், எந்த தீட்டுக்காரர்களும் செய்யலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முருகன் வழிபாடு அப்படிங்கிறது யாரெல்லாம் இன்று அசைவம் சாப்பிடாம மிகவும் சுத்தபத்தமாக இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் செய்யணும். சரிங்களா? இன்று இரவு 12 மணிக்குள்ளார இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக தங்கம் என்கிட்ட சேர மாட்டேங்குதுங்க அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, நான் எந்த நேரத்தில் நகை வாங்கினேன்னு தெரியல, அந்த தங்கம் என்கிட்ட நிற்கவே மாட்டேங்குது, வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்தில் அது அடகு கடைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் பல வருஷம் ஆச்சு நான் அந்த நகையை கண்ணால் பார்த்தே, நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கலைங்க, அந்த நகை டிசைன் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நினைத்து வருத்தப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிலும் அவங்க அவங்க அம்மா வீட்டில் அவங்களுக்கு போட்ட நகையெல்லாம் போய் பேங்க்கில் வச்சுடுவாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பெண் பிள்ளைகள் அழகாக வளர்ந்து இருக்கும்பொழுது அவங்களுக்கு போட்டு பார்த்து அழகு பார்க்க கூட அவங்கக்கிட்ட ஒரு தங்க நகை இருக்காது. இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. ஸோ இந்த தங்க நகைகள் நம்மிடம் சேருவதற்காக இன்றைய தினம் ஷஷ்டியில் நம்ம முருகனை வழிபாடு செய்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும், ஏன்னா தங்கம்னா நம்ம குரு பகவானை தானே கும்பிடுவோம், வியாழக்கிழமையில் குருஹோரையில் தானே தங்கம் சேருவதற்கு நம்ம செய்வோம். நீங்கள் என்ன இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டியில் போய் இதை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லைங்க, முருகனை நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் நம்ம இதுவரை இந்த முருகனை வேண்டி தங்க நகைகள் சேர்வதற்கான பதிவை நம்ம சேனலில் போடலை. அப்படியெல்லாம் கிடையாது. குரு பகவானுக்குன்னு உரிய சில பொருள்கள் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் செய்யுங்க. ஆனால் ஷஷ்டி திதி 8 மணியோடு முடிஞ்சிடுச்சு. பட்டு சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுதான் அந்த நாளோட முழு திதி. அப்படிங்கிறதால நம்ம இரவு 12 மணி வரைக்கும் செய்யலாம். அதனால் இப்போதைக்கு இந்த பதிவை பார்த்ததும் அந்த பொருள் என்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு சொல்லி விட்டுடாமல், நீங்கள் பக்கத்தில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதை போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு முருகனை வேண்டி தங்க நகைகள் எனக்கு அடுத்த ஷஷ்டிக்குள்ளார ஏதாவது ஒரு பொட்டு தங்கமாவது நான் வாங்கணும், அடுத்த மாதம் வளர்பிறை ஷஷ்டிக்குள்ளார ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிச்சயமாக முருகனுடைய அருளால் ஏதாவது ஒரு நகை சீட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும், அல்லது நகையே உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். அதனால் நம்பிக்கையை விட்டுடாதீங்க. அப்படி அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்து முடித்ததும் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஏன்னா ஜூன் மாதம் இன்றைக்கி 1ஆம் தேதி. நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணனா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை தாங்க. முருகர் வழிபாட்டில் வெற்றிலையை நம்ம பயன்படுத்தினோம்னா அதில் வரக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரும். ஏன்னா இந்த வெற்றி இலை அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய இலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வெற்றி இலை பூ பூக்காத காய் காய்க்காத ஒரு கொடியில் இருக்குது, அதனால் இது வெற்றி இலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இந்த வழிபாடை செய்ய ஆரம்பிக்கலாம். இது இப்போ நான் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மணிக்கு செய்கிறதுனாலும் செய்யலாம், அல்லது இரவு 10 மணிக்கு செய்கிறேன், இல்லை நான் 11 மணிக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த நேரத்துலையும் செய்யலாம். இந்த விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு, அதே போல் நீங்கள் தூபம் ஏதாவது அகர்பத்தியோ தூபமோ நீங்கள் போட்டுடுங்க. இதற்கு தேவையான இந்த வெற்றிலை மேலே வைக்க வேண்டிய 2 பொருள்கள் தான் ரொம்ப முக்கியமானவை. அந்த 2 பொருள்களை ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக
தங்க நகை சேராத யோகம் சில பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு கூட தங்க நகை சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது முருகனுடைய அருளால் ஏற்படுங்க. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெற்றிலை கிடைக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் இதை மாதிரி பித்தளை தட்டோ வெள்ளித்தட்டோ செம்பு தட்டோ இருந்ததுன்னா நீங்கள் அதிலே நேரடியாக வைக்கலாம். இதில் வைக்க வேண்டிய முதல் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். சந்தனம்னா உண்மையான சந்தனத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் என்கிட்ட அந்த உண்மையான சந்தன மரக்கட்டையோ அல்லது பவுடரோ இல்லை அப்படிங்கிறதால நான் இதை மாதிரியான சந்தன வில்லைகளை பயன்படுத்துகிறேன். உங்ககிட்ட மரக்கட்டை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஜஸ்ட்டு நல்லா பொடி பண்ணி அதை வந்து நீங்கள் இந்த வெற்றிலை மேலே வைக்கலாம். ஏன்னா சந்தனத்துக்கு தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி, அபரிமிதமான சக்தி இருக்குது. இது கூடவே நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த குங்குமப்பூ. ஸோ இந்த குங்குமப்பூவையும் நீங்கள் வச்சிடுங்க. சந்தனம், குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது குரு பகவானோட ஒரு அம்சமாக இது கருதப்படுது. அதனால் குங்குமப்பூவையும் சந்தனத்தையும் ஒன்று சேர்த்து, இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது தங்க நகை ஒரு அரை பவுன் இருக்குங்க, இல்லை 1 கிராம் இருக்குதுங்க அப்படின்னா அந்த நகை கூட இந்த 2 பொருளையும் நீங்கள் வச்சிங்கன்னா தங்கத்தை வைத்தே நீங்கள் தங்கத்தை ஈர்க்கலாம். அப்படி இல்லைங்க, என்கிட்ட வெள்ளி தான் இருக்குது, வெள்ளி குங்குமச்சிமிழ் ஒன்று இருக்குதுன்னா அந்த குங்குமச்சிமிழில் நீங்கள் அது வைக்கக்கூடிய இடத்துல இதையும் நீங்கள் சேர்த்து வைங்க. அல்லது இந்த குங்குமச்சிமிழ் உள்ளாரையே நீங்கள் போட்டு வைக்கலாம். பயன்பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதிலே போட்டு வைக்கலாம். அப்படி போட்டு வைக்கும்பொழுது வெள்ளியின் மூலமாகவும் நாம் தங்கத்தை ஈர்க்க முடியும். என்கிட்ட தங்கமும் இல்லைங்க, வெள்ளியும் இல்லைங்க, என்கிட்ட ஒரு பொட்டு கூட இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க, என்னுடைய நகையெல்லாம் அடமான கடையில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க, அந்த அடமான சீட்டு இருக்கும்ல, அந்த சீட்டை ஒரு கவரில் போட்டு இந்த 2 பொருளையும் அந்த சீட்டு கூட வைங்க. அடமான நகைகள் வீடு திரும்பி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இப்போ தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, அடமானத்துலேயும் நகை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த 2 பொருளையும் ஒரு சிகப்பு நிற துணியில் முடிஞ்சு உங்களுடைய பூஜை அறையிலேயே வந்து நீங்கள் நிரந்தரமாக வைக்கலாம். பூஜை அறை ஷெல்ஃபோ இல்லை ரூமோ நீங்கள் வந்து அங்கே வச்சிடுங்க. இந்த 2 பொருள்கள் சேர்ந்து இருப்பதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பூஜை செய்யும் பொழுது இதற்கும் நீங்கள் தீப தூப ஆராதனை காமிங்க. நிச்சயமாக தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ தங்கம் இருந்தால் அது கூட வைக்கலாம், வெள்ளி இருந்தால் அது கூட வைக்கலாம், அடமான சீட்டு இருந்தால் அது கூட வைக்கலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க பூஜை அறையிலே ஒரு சிகப்பு நிற துணி, இதை மாதிரி சின்ன துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டி முருகரோட பாதத்திலேயோ அல்லது லக்ஷ்மி தாயாரோட பாதத்திலேயோ இதை நீங்கள் அப்படியே வச்சிடலாம். தங்க நகை நீங்கள் வாங்குற வரைக்கும் இந்த பொருள் அப்படியே இருக்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணும்போது இதற்கு தூப தீப ஆரத்தி மட்டும் நீங்கள் காமிங்க. இந்த பதிவில் இருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.